நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கரண்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது எஸ்ஐ காலிடத்துக்கான சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு 1299 சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலைவாய்ப்புனா ஃபுல் டீட்டெயிலும் வந்து கிளியராக ஒன் பை ஒன்னாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் போஸ்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஏஆர் காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தாலுக் போஸ்ட்டில் வந்து 933 போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதில் 654 வந்து போஸ்ட் வந்து மேலுக்கும் 279 போஸ்ட் வந்து ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஆர் போஸ்ட்டுக்கு வந்து 366 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு, அதில் மேலுக்கு வந்து 255, 111 வந்து ஃபீமேல்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மஸ்ட் கோல்டு பேச்சுலர் டிகிரி, எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு வந்து நிரம்பி இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 30 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயதுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் போஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 47 வயதுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் போஸ்ட்டு வந்து 36,900 தொடங்கி 1,16,600 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுங்க, எழுத்து தேர்வு நடக்குங்க. எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்படி 2 இதாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க, மெயின் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சிலபஸ்ஸு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க டீட்டெயில் கிளியராக. 3வது இதில் நீங்கள் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும், அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும், அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும், அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், வைவா வாய்ஸ் மற்றும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரலாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து. ஆன்லைன் பேமெண்ட் மோடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் வந்து 4/4/2025 ஏப்ரல் மாதம் வந்திருக்குங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் வந்து 7/4/2025 ஏப்ரல் வந்து தொடங்கி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சப்மிஷன் டேட் வந்து 3/5/2025 மே மாதம் ஸ்டார்டிங் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வருடமே எக்ஸாமினேஷன் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நவம்பர், டிசம்பர் வாக்கில் இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் வந்து அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போவுமே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த 6 மாதம் இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்கிற வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை ஆப்ஷன் வந்து போட்டு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.